எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய கேள்வி எனக்கும் இருக்கு, இது பகவந்த் கேசரியோட ரீமேக்கா இல்லையா? அவர் பேசினாரு சார், ஆனா அவரும் ஒரு இது வச்சுட்டு தான் சார் போயிட்டாரு. எனக்கு பேசுனதுல வந்து இது இல்லைன்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்குது. ஏன்னா சில பேர் ரீமேக் படம் அப்படின்றாங்க, சில பேர் வந்து பாதி ரீமேக் மீதி அச்சுவினோத் எழுதின கதைன்றாங்க, சில பேர் வந்து காமசோமாவெல்லாம் உள்ள புந்து அடிக்கலாமான்னு பாக்குறாங்க. ஆனா முழுக்க முழுக்க ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் அப்படின்றது பகவத் கேசரி என்டர்டைன்மெண்ட் படமா? ஆமா சார், சொல்றேன் உங்களுக்கு கமர்ஷியல் தான். பட் அதுல ஒரு சென்டிமெண்ட் இருக்கும், அதுல ஒரு இது இருக்கும். இவர் என்னன்றாரு, எங்கேயுமே அழ முடியாது, இது ஒரு பக்காவான பாட்டெல்லாம் கொஞ்சம் சிங்க் ஆகுது. அதுதான் இந்த தேர்ட் சிங்கிள் வந்து ஃபர்ஸ்ட் பாட்டு, ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து செகண்ட் பாட்டா வருது. ஆனா இந்த செகண்ட் சிங்கிள் தான் எங்க வச்சு வைப்பாங்கன்னு தெரியல, அது டவுட் இருக்கு. அந்த மாதிரி இந்த பாட்டெல்லாம் சிங்க் ஆகும் தான் கொஞ்சம் பயம். எனக்கு என்ன தெரியுமா சைமன், விஜய் வந்து இந்த கடைசி படத்தை முடிச்சாச்சு. என்னுடைய விருப்பம் நிறைய விஜய் ரசிகர்கள் கேட்டபோது ஒரு வெற்றிமாறன் படத்தில் நடிச்சிருக்கணும், ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட அரசியல் களம் சம்பந்தப்பட்ட ஒரு தெரிக்கிற மாதிரியான ஒரு படம். ஒரு தலைவன் வந்தா எப்படிடா இருப்பான் இந்த சமுதாயத்துக்கு, ஒரு தலைவன் வந்தா இந்த இளைஞர் கூட்டத்தை எப்படி வழி நடத்துவான் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை நடிச்சிருந்தாருன்னு வச்சுக்க விஜய், இந்த படம் வேற லெவல்ல ஆயிருக்கும். இது என்ன இதுல செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. வந்து ஒரு கடைசி படத்தை ஏன் ஒரு பொழுதுபோக்கா அக்மார்க் பொழுதுபோக்கு படமா ஏன் எடுக்கணும்னு தெரியல.